வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை கடினமான ஒரு பாடத்தை உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். அந்த பாடத்தின் மூலம் எத்தனையோ விதமான விஷயங்களும் எந்தெந்த நபர்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்கிறார்கள் என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ளவே வைத்திருக்கும். மகரம் ராசி அன்பர்களே, வாழ்க்கை சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத வழியில் நம்மை சோதிக்கும் என்று உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். நாம் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்று நீங்கள் நம்பி இத்தனை நாட்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். எத்தனையோ நபர்களுக்கு உதவிகளை கூட நீங்கள் செய்து கொடுத்தீர்கள். காரணம், நம்ம 4 பேருக்கு உதவி செய்தால் நமக்கு நன்மைகள் நடக்கும். ஆனால் நீங்கள் 4 பேருக்கு உதவி செய்தீர்கள் அல்லவா? அந்த 4 பேர்களும் நல்லவர்கள் கிடையாது. உங்களுடைய கூடவே இருந்து கொண்டு உங்களுக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுப்பதை அவர்களுமாகத்தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தார்கள். உங்களுடைய சொத்துக்கள் என்ன, நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என அனைத்தையும் அறிந்து கொண்டு உங்களுடைய ரகசியங்கள் என அனைத்துமே அவர்களுக்கு தெரியும். அது அனைத்தையும் அவர்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது அழித்துவிட வேண்டும், உங்களை விட அவர்கள் முன்னேறி வர வேண்டும் என்று நினைத்து கொண்டு உங்களுக்கு எத்தனையோ விதமான பிரச்சனைகளை இன்னும் அந்த நபர்கள் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தார்கள். நாம் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் என்று நீங்கள் நம்பி வாழ்ந்தது பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே தேடி கொடுத்து விட்டது. ஆனால் சில அனுபவங்கள், சில மனிதர்கள், சில சூழ்நிலைகள் நமக்கு வலியவை தேடி கொடுத்தாலும் அதே நேரத்தில் மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தையும் சில அனுபவங்கள் நமக்குள்ள கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்கள் ஒருவரை முழுமையாக நம்பியிருக்கலாம். ஒருவருக்காக உங்களின் நேரத்தையும் உழைப்பையும் கூட நீங்கள் அர்ப்பணித்திருக்கலாம். ஆனால் அதே மனிதர்களிடமிருந்து எதிர்பாராத மாற்றத்தை நீங்கள் வேண்டும் என்று பார்த்தால் அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்காது. அந்த தருணத்தில் நான் ஏன் இப்படி நடந்தேன் என்ற வருத்தங்கள் உங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மகரம் ராசி அன்பர்களே, சனி பகவானின் ஆதிக்கம் கொண்ட ராசி என்பதால் வாழ்க்கையில அனுபவத்தின் மூலம் வளர்ச்சி பெறுபவர்கள் என்று ஜோதிடத்தில் உங்களை அனைவருமே அழைப்பார்கள். உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை இன்னும் வலிமையான ஒரு மனிதராகவும் சில பாடங்களையும் அது கற்றுக் கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு யாரையும் நம்பக்கூடாது என்று சொல்வதற்காக நடந்தவைகள் கிடையாது. ஆனால் யாரை எந்த அளவுக்கு நம்ப வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் அப்படிப்பட்ட சில தவறுகளும் சில பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை அழித்தது என்று கூற முடியாது. சில பாடங்களையும் சில நிகழ்வுகளையும் உண்மையான வாழ்க்கை நிலைமைகளையும் உங்களுக்குள்ள உணர்த்தி கொடுத்திருக்கும். இதுவும் உங்களுக்கு நிச்சயமாக எதுக்கு என்று காலங்கள் போக போகத்தான் உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் மகரம் ராசியான நீங்கள் எப்பொழுதும் தீவிரமாக சிந்திக்கும் உங்களுக்குள் இருக்கும் கலகலப்பான பக்கத்தால் நீங்கள் விளையாட்டாகவோ அல்லது இயல்பாகவோ செய்த ஒரு செயல் எதிர்பாராத ஒரு பெரிய பிரச்சனையை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இந்த செயல்கள் ஏற்படும், இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. இது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்ட கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இன்னும் இருக்கிறது. நீங்கள் எந்தவிதமான கெட்ட எண்ணங்களும் இன்றி சொன்ன ஒரு வார்த்தை அல்லது செய்த காரியங்கள் மற்றவர்களால் தவறாக பொருள் கொள்ளப்பட்டு பெரிய சர்ச்சையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி அது இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இன்னும் இருக்கிறது. சாதாரண விஷயமின்றி நீங்கள் நினைத்தது மறக்க முடியாத மன உளைச்சலாக மாறிய அந்த தருணங்களில் வார்த்தைகளிலும் அணுகுமுறைகளிலும் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையை உங்களுக்குள்ள நிச்சயமாக கற்பித்து கொடுத்திருக்கும். இனிமேலாவது யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பி எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும், அனைவரையும் முழுமையாக நம்பி நம்ம இறங்கிவிட்டோம் என்றால் அது பிற்காலத்தில் நமக்குத்தான் கஷ்டங்களை தேடி கொடுக்கும் என்பதை உங்களுக்குள்ளேயே அது நிச்சயமாக உணர்த்தி கொடுத்திருக்கும். எனவே முடிந்தளவுக்கு யாரிடம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும் என்ற ஒரு விஷயத்தில் அதிகப்படியான ஒரு கவனங்கள் என்பது இருக்க வேண்டும். எல்லாரும் வாழ்க்கைக்குள்ள ஒன்றாக இருக்க மாட்டார்கள். நூற்றுக்கணக்கான நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருகிறார்கள் என்றால் உங்களுக்கு என்று உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் அதில் 1 அல்லது 10 நபர்கள் தான் இருப்பார்கள். மீதி அனைவரும் உங்களை பேச்சால் மயக்கி உங்களிடம் இருந்து எப்படி அவர்களுடைய தேவைகளை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு அனைவரிடமும் ஒரு எச்சரிக்கை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். அது எப்படி நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசியான உங்கள் வாழ்க்கையில
புதிய ஒப்பந்தங்கள் இப்பொழுது கைகூடி வந்து எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்க ஆரம்பிக்கும். விமர்சன பேச்சுக்களை தவிர்ப்பது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். மாறுபட்ட அணுகுமுறையில் நீங்கள் செயல்பட்டால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறி நல்ல விதமான காரியங்களையும் நல்ல விதமான சில சுப நிகழ்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. சொத்து விற்பது வாங்குவதில் லாபமான ஒரு சூழல்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள கிடைக்கும். புதிய மின்சார பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகங்களும் இப்பொழுது பிறந்துவிடும். துணைவர் வழியில் மதிப்பு மரியாதை என்பதை மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். பணி நிமித்தமான உதவிகள் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் சில நாட்களுக்குள் நிச்சயமாகவே நடக்கத் தொடங்கும். பணவரவு மெதுவாக அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இப்பொழுது கிடைத்துள்ளது. மகரம் ராசி என்பர்களே, கடந்த காலத்தில் பணம் சம்பந்தமான சில சோதனைகள் உங்களை சந்தித்திருக்கலாம். கையில் வந்த பணம் எதிர்பாராத செலவுகளால் கரைந்து போயிருக்கலாம். குடும்ப பொறுப்புகள், கடமைகள், திடீர் தேவைகள் என்ற பல காரணங்களால் சேமிக்க முடியாமல் மனதில் ஒரு பாரங்கள் கூட இறங்கியிருக்கலாம். நாம் இவ்வளவு உழைத்தும் ஏன் பணமானது நம்மிடம் நிற்கவில்லை என்ற கேள்விகள் கூட உங்களுக்குள்ள எழுந்தது. ஆனால் மகரம் ராசியான நீங்கள் இனில் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பண நிலைமையில் மெதுவான முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உருவாகக்கூடிய ஒரு காலங்கள் அமையப் போகிறது. பெரிய மாற்றங்கள் ஒரே நாளில் வராமல் இருக்கலாம். ஆனால் சின்ன சின்ன வாய்ப்புகள் சேர்ந்து பெரிய ஒரு முன்னேற்றமாகவே மாறலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. சனி பகவானின் அருள் தாமதமாக வந்தாலும் நிலையான ஒரு பலனை தேடி கொடுக்கும் என்று அனைவராலையும் கூறப்படுகிறது. நீங்கள் இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட பண அனுபவங்கள் இனி சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உதவி செய்யும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலத்திற்கான நல்ல அடித்தளங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக தொடங்கும். மகரம் ராசி என்பர்களே, உங்களை சோதித்த பண கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் நிரந்தர நிலை கிடையாது. நீங்கள் காட்டிய பொறுமைக்கும் செய்த உழைப்புக்கும் காலங்கள் ஒரு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்களாகவே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமையும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கஷ்டப்பட்ட உழைப்புக்கு இனிமேல் நிச்சயமாக பலன் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமைய ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் தங்கும் தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். தொழிலில் நீங்கள் போட்ட விதைகள் அனைத்தும் பெரிய லாபமாகவே இப்பொழுது அறுவடை செய்யப்படும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றங்கள் என்பது பிறந்துவிட்டது. இது நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நடக்கத் தொடங்கும் பணவரவு மெதுவாக அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இப்பொழுது கிடைத்துள்ளது. மகரம் ராசி என்பர்களே, கடந்த காலத்தில் பணம் சம்பந்தமான சில சோதனைகள் உங்களை சந்தித்திருக்கலாம். கையில் வந்த பணம் எதிர்பாராத செலவுகளால் கரைந்து போயிருக்கலாம். குடும்ப பொறுப்புகள், கடமைகள், திடீர் தேவைகள் என்ற பல காரணங்களால் சேமிக்க முடியாமல் மனதில் ஒரு பாரங்கள் கூட இறங்கியிருக்கலாம். நாம் இவ்வளவு உழைத்தும் ஏன் பணமானது நம்மிடம் நிற்கவில்லை என்ற கேள்விகள் கூட உங்களுக்குள்ள எழுந்தது. ஆனால் மகரம் ராசியான நீங்கள் இனில் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பண நிலைமையில் மெதுவான முன்னேற்றங்களும் மாற்றங்களும் உருவாகக்கூடிய ஒரு காலங்கள் அமையப் போகிறது. பெரிய மாற்றங்கள் ஒரே நாளில் வராமல் இருக்கலாம். ஆனால் சின்ன சின்ன வாய்ப்புகள் சேர்ந்து பெரிய ஒரு முன்னேற்றமாகவே மாறலாம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. சனி பகவானின் அருள் தாமதமாக வந்தாலும் நிலையான ஒரு பலனை தேடி கொடுக்கும் என்று அனைவராலையும் கூறப்படுகிறது. நீங்கள் இதுவரைக்கும் கற்றுக்கொண்ட பண அனுபவங்கள் இனி சரியான முடிவுகளை எடுப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உதவி செய்யும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எதிர்காலத்திற்கான நல்ல அடித்தளங்கள் உங்களுடைய